சொன்னா புரியாத உங்களுக்கு? இப்ப எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. தேவையில்லாம பேச்சு வளர்த்து என்ன கெட்டவன் ஆக்கிடாதீங்க. தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. நீங்க யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல, டைமும் இல்ல. சொல்லுங்க, உங்களுக்கு நாகமணியை பத்தி என்ன தெரியும்? இது நீ என்ன கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, அந்த பைரவனைத்தான் கேட்கணும். முதல்ல இங்கிருந்து போ. என் கோபத்துக்கு பலியாகிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு. இல்ல பாபா, உண்மை தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர போறது இல்ல. நீங்க எப்படிப்பட்ட நயவஞ்சகன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன அப்படியே சொல்றாரு? ஆபீஸ்ல என்ன டென்ஷனோ என்னமோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சிவலிங்கம் வருது. 2 நாளைக்கு இங்கதான் இருக்க போகுது. அந்த ஈஸ்வரனுடைய கருணை இருந்தா நிச்சயமா உங்க அப்பா சரியாயிடுவாரு. சரி, நீங்க 2 பேரும் ரெடியாகி கீழே வந்துருங்க. நான் போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முறைக்காதீங்க, போறேன். இவ்வளோ நாள் எங்க இருந்ததுன்னு தெரியுமா? சொல்லுங்க பாபா, நாகமணியை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. இத்தனை நாள் நாகமணி வேற எங்கேயும் இல்ல ருத்ரா. அதுவும் பக்கத்திலேயே தான் இருந்தது. உன் கை கெட்ட தூரத்துல உன் பக்கத்துல தான் இருந்தது. அப்படின்னா நாகமணி உன்னோட வீட்டுல தான் இருந்தது ருத்ரா. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? நாகமணி எங்க வீட்டுல? உங்க குடும்பத்துல உள்ளவங்க கையில தான் அது இருந்துச்சு. யார்கிட்ட பாபா? உன் அண்ணன் விஷ்ணு கிட்ட இருந்தது. போய், நீங்க சொல்றது பச்சை போய். இப்ப நான் உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல ருத்ரா. கேட்டுக்கோ, நாகமணி உன் அண்ணன் விஷ்ணு கிட்ட தான் இருந்துச்சு. அத கொடுத்தது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த நாகராஜனே நாகமணிய உங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சான். நீங்க என்ன பாபா சொல்றீங்க? அது எப்படி நடக்கும்? உனக்கு தெரியாம உனக்கு பின்னாடி இன்னும் பல விஷயங்கள் நடந்து இருக்கிறா. நாகமணி உங்க அண்ணன் விஷ்ணு கிட்ட இருக்கிற விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். நாகராஜா நாகமணிய உங்க அண்ணன் கையில கொடுத்துட்டு தன்னோட உயிரை அங்கேயே விட்டுட்டான். அண்ணா, தப்பு பண்ணிட்ட. என்னை ஏமாத்தி நீ தப்பு பண்ணிட்ட. நாகமணி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கே துரோகி, நம்பிக்கை துரோகி. அண்ணனு நான் உன்னை நம்பி ஏமாந்து போயிட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். விஷ்ணு, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன வெக்கமாவா? அதுவும் உங்க முன்னாடியா? ஏங்க, நான் நிக்கிறது நான் அக்னி சாட்சியா தாலி கட்டின என் பொண்டாட்டி முன்னாடிங்க. இருந்தாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி நிக்கிறீங்க. சீக்கிரமா ஷர்ட் போடுங்க. என் மனதில் இருக்கும் தேவதையின் உணர்வுகளுக்கு மரியாதை அளித்து அர்ஜுன் தன சட்டையை மாட்டிக்கொண்டான். அமிர்தா அவர்கள் இந்த பக்கம் இப்பொழுது திரும்பலாம். சரி சரி, உண்மைதானே? சீக்கிரம். பொய் சொல்றீங்களா? நான் இப்பவே இங்கிருந்து போறேன்.
ஐ லவ் யூ அமிர்தா. அதோ வந்துடுறே. அம்மா அது அமிர்தா இந்த ஷர்ட் கலர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல அதனால தான் ஷர்ட் மாத்திக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். போதும் பண்ணி கதை விட்டது எங்களுக்கும் எல்லாம் தெரியும். நான் யார் தெரியுமா? உன்னோட அம்மா. அமிர்தா, நீ வாமா, நம்ம பூஜைக்கு போலாம். உன்னையும் தாண்டா, உன் குறும்புத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சீக்கிரம் கீழே வா. புரிஞ்சுதா? வாமா போல. சீக்கிரம் வந்துடுறா, இல்லைன்னா பாட்டிக்கிட்ட திட்டு வாங்குவேன். இந்த அமிர்தா காணல் நீர் மாதிரி கண்ணுக்கு எதிரே இருப்பாங்க, ஆனா கிடைக்க மாட்டாங்க. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு ஆட்டம் காட்டுறாங்க. கொஞ்சம் அமைதியாகிற ருத்ரா. ஆத்திரப்படுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படி அமைதியா இருக்க முடியும் பாபா? இப்படி ஒரு துரோகம், அதுவும் என் கூட பிறந்தவனே செஞ்சிருக்கான். இப்படிப்பட்ட யுத்தத்துல அண்ணன் தம்பி எதுவுமே கிடையாது. நாகமணி மேல இருக்கிற மோகம் இப்படியெல்லாம் பண்ண வைக்கும். என்னையே எடுத்துக்க. என் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, இருந்தாலும் சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்ட. அவ்வளவு எதுக்கு? நீ கூட என்கிட்ட இருந்து எத்தனையோ விஷயங்களை மறைக்கணும்னு முயற்சி பண்ண. அது அப்படித்தான் விஷ்ணுவும் அந்த விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டான். விதியோட விளையாட்டு. இப்ப அந்த விஷயம் 3 பேருக்குமே தெரியாது. அது ரகசியமாவே போயிடுச்சு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாபா. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ருத்ரா அது? எனக்கு என் அண்ணன் மேல இன்னும் சந்தேகமா தான் இருக்கு பாபா. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாகமணி என் அண்ணன் கிட்ட இருக்கின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்தது அவனுக்கு தெரிஞ்ச அவன் ஏன் போய் சொல்லி இருக்க கூடாது? நாகமணி அவனே எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு அவைய நாடகம் ஆடி இருக்க கூடாது அப்படிங்கிறியா? பாபா, எந்த சந்தேகத்தையும் சும்மா விட்டு வைக்க கூடாது. நாகமணி மேல இருக்கிற மோகம் யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் துரோகம் செய்ய வைக்கணும் காமிச்சிருச்ச. இனிமே நான் யாரையும் நம்ப மாட்டேன். இப்பவே நான் விஷ்ணு கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் வாங்குறேன். அவனோட உயிரை எடுத்தாவது சரி, நாகமணிக்கு நான் அடைஞ்சே தீருவேன். ஆனா ஒரு விஷயம் பாபா. சொல்லு ருத்ரா. இது வரைக்கும் நம்ம 2 பேர் நடுவில் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம். இனிமேலாவது நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருந்த அந்த நாகமணிக்காக ஒத்துமையா போராடணும். சரி ருத்ரா, நீ சொல்றதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். நான் வரேன் பாபா. स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसादम् कालगमन सत्कारण धीरं तं नमामि ग्रहनायक सूर्यम् अमृत किरण रस रम्य प्रवाहं ललित ललित लावण्य ललामं महित महित माधुर्य मनोज्ञं तं नमामि सान्द्रोदय चन्द्रम् रागभोग सन्धान निधानं राजयोग सम्पूर्ण प्रभावं
काव्य दिव्य सौन्दर्य सुधीरं तं नमामि सम्मोहक शुक्रम् अतुल चतुर पटलौकिक मूर्तिं सकल कार्य हित कौशल कीर्तिं तीव्र वेग संचारण तत्त्वं तं नमामि संयं बुधदेवम् संशील्य महत्त्वं चरमधन्य बोधामृततत्त्वं वेदशास्त्रदैवाङ्कितबुद्धिं तं नमामि धीरं गुरुदेवम् என்ன இது சிவலிங்கம் வீட்டுக்குள்ள வர வர எனக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமான உணர்வுகள் வருது. ஏதோ ஒரு புத்துணர்ச்சி. ஏன் இப்படி நடக்குது? பரமேஸ்வரா, ஈஸ்வர நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அர்ஜுன், அமிர்தா, நீங்க 2 பேரும் புது தம்பதிகள். வாங்க, 2 பேரும் ஆரத்தி எடுத்து பரமேஸ்வரனை வீட்டுக்குள்ள வர வழிங்க. அர்ஜுன், அமிர்தா, அர்ஜுன், जटाटवी कलज्जल प्रवाह पावितस्थले कलेवलं व्यलम्बे ஆரத்தி எடுமா. तुङ्गमालिकां डमड्डमड्डमड्डमन्निनाथवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् அமிர்தா, பூ எடுத்துக்கோ. ஒரே ஒரு பூ எடுத்து ஆரத்தியில தொட்டு சுவாமி மேல தெளிக்கணும். கிஷோர் சந்திரசேகரே ரதி பிரதேக்ஷணம் மமா. அமிர்தா, இந்த ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு போய் கேட்டுக்கு வெளியில ஊத்திட்டு வாமா. உள்ள வாங்க. திருடர்கள், மோசக்காரர்கள், வஞ்சகர்கள், இந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்துறது பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனையே ஏமாத்த கிளம்பிட்டாங்களா இவங்க? யாரையுமே நம்ப முடியாது. யாருடைய புத்திசாலித்தனத்தையும் குறைச்சி எடை போட முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும். பரமேஸ்வரா, வழிய காட்டுப்பா. ஓம் நம சிவாய. அண்ணா, செய்யறதெல்லாம் செஞ்சிட்ட. எதுவுமே தெரியாத அப்பாவை மாதிரி ரூம்குள்ள வந்து உட்காந்துட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ செஞ்ச இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு இங்கேயே உன்னை குத்தி கொலை பண்ணணும்னு வெறி வருத. அண்ணா, என்னண்ணா இது? இன்னைக்கு எவ்வளவு விசேஷமான நாள்னு தெரியும்ல. ஆனா நீ இப்படி ரூம்ல தனியா உட்காந்துருக்க. பூஜையில கலந்துக்கலாம்ல. இல்ல ருத்ரா, இன்னைக்கு என்னமோ எனக்கு மனசு சரியில்லை. நான் எங்கே வர்ற மாதிரி இல்ல. இப்படி சொன்னா எப்படின்னா? அண்ணா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள சிவலிங்கம் வந்திருக்க. நீ இந்த வீட்டுக்கு மூத்த மக. நீ ஏன் பூஜைக்கு வரலன்னா அந்த தெய்வத்தை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும்.
இந்த குடும்பம் நல்லா இருக்குமாண்ணா சொல்லு. ப்ளீஸ் ருத்ரா, என்னை வற்புறுத்தாத. நீ போ. இல்லண்ணா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. நீ இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிறனா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க, அப்படிதானே? ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும், இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை ருத்ரா. ப்ளீஸ் நீ போய, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். தனியா இருந்தா மனசுல இருக்கிற வேதனை அதிகமாகும்னு சொல்லுவாங்கண்ணா. நீ என் கூட வா, எல்லாரும் கூட சிரிச்சு பேசினா நார்மல் ஆயிடுவேன். அந்த ஆண்டவன் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, எல்லாமே சரியாயிடும். வானா. ஆனா வானா, நீ வந்துதான் ஆகணும். வா ருத்ரா, வானா. ருத்ரா வாண்டல வா. ருத்ரா, அண்ணா, எவ்வளவு நாடகம் ஆடணுமோ ஆடிக்கோ. இன்னைக்கு உன்னை எப்படி வாயை திறக்க வைக்கிறன்னு பாரு. நாகமணி இத்தனை நாளா எங்க இருந்துச்சு, இப்ப எங்க இருக்க, அத நீ என்ன பண்ணுனேன்னு எல்லா உண்மைகளையும் சொல்லிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு என் கையாலதான் உனக்கு சாவு. அப்பா, சிவலிங்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கே புதுசா ஒரு களை வந்த மாதிரியே தோணுது இல்லத்த? அதனால தானம்மா இந்த பரமாத்மாவை தெய்வம்னு சொல்றோம். உயிரோட்டமே இல்லாத தேகத்துக்கு கூட உயிரை கொடுக்கக்கூடியவர் இவரு, இந்த பரமேஸ்வரன். இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா பாட்டி, நீங்க சொல்றதும் சரிதான். இந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வருது. அது வார்த்தைகளால சொல்ல முடியல. ஆண்டவனுடைய மகிமைய வார்த்தைகளால சொல்ல முடியுமா அர்ஜுன்? நம்மால வார்த்தையால வர்ணிக்க முடிஞ்சா அவன் ஆண்டவங்கிற மகிமையை இழந்துருவான். நம்ம யாரோட அறிவுக்கும் எட்டாத உயரத்துல அவன் இருக்கான். நம்மால முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு பூஜை பண்ணி நாம திருப்தி பட்டுக்கணும், அவ்வளவுதான். எனக்கு நம்ம இந்த சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. போதும் போதும், பேசுனது போதும். எல்லாரும் இப்படி நின்னுகிட்டு இருந்தா வேலை ஆகாது. வாணி, பிரசாதம் தயாராயிடுச்சா பாருமா. சரிங்க அத்தை. உனக்கு என்ன சில மாதிரி நின்னுகிட்டு இருக்க? போ, சமையல் கட்டுக்கு போய் அவங்களுக்கு உதவி செய். பாட்டி, என்ன பாட்டி இந்த நேரத்துல கூட அமிர்தா கிட்ட கோவமா பேசணும்? ஆமா அத்தை, காரணமே இல்லாம ஒருத்தர் மேல கோவப்பட்டா அது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்காதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. அத்தை, பாவம் அமிர்தா காலையில சீக்கிரம் எழுந்து எனக்கு எல்லா உதவியும் செஞ்சிருக்கா. ஏன் அவன் மேல கோச்சிக்கிறீங்க? போதும், யாரும் பேச வேண்டாம். போங்க, பிரசாதத்தை கொண்டு வாங்க. பாபா வர்ற நேரமாச்சு. போகட்டும் வர்றா. பாட்டி எப்போதும் இப்படிதானே தெரியும்ல, நீ எதுவும் மனசுல வச்சுக்காதவா. என்னை எங்க கூட்டிட்டு போறேனாவது சொல்லு ருத்ரா. நீ பாட்டுக்கு திருப்புன்னு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. என்ன விஷயம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே உனக்கே புரியும், பேசாம இரு.
இது என்ன இடம் ருத்ரா? இப்போ அது சொல்லு, இங்கே கூட்டிட்டு வந்த? எனக்கே துரோகம் பண்ணிட்டல நீ. நீ என்ன சொல்ற ருத்ரா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ண? எந்த விஷயத்தை பத்தி நீ பேசுற ருத்ரா? நான் என்ன மறைச்சேன்? சொல்லுனா. ஏன் என்கிட்ட இருந்து விஷயத்த மூடி மறைச்ச? இந்த பாரு ருத்ரா, தலை இல்லாம வால் இல்லாம கேள்வி கேட்காத. எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்டயே நாடகம் ஆடாத. இப்ப என்ன விஷயத்த நான் மறைச்சிட்டேங்கிற? நாகமணி